ஐயா, இன்றைய சமுதாயத்துல எப்படி நடக்குதுன்னு தெரியுமா? என்ன நடக்குதுன்னு தெரியுமா? 1000 ரூபாய கொடுத்து டிக்கெட் எடுத்து ரஜினிகாந்த் நடிச்ச கூலி படத்தை பார்க்கிறவனை மதிக்கிற இந்த சமுதாயம், அதே 1000 ரூபாய உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற கூலிக்காரனை மதிக்க மாட்டேங்குதே ஐயா. இந்த சமுதாயம் என்றைக்கு உழைப்புக்கு மதிப்பு கொடுக்குதோ அன்றைக்கு தான் இந்த சூழல்ல மாற்றம் ஏற்படும் ஐயா. ஐயா, எங்கள் சித்தப்பா கிட்ட நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் சித்தப்பா வந்து புதுசாக கனடா நாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கார். எங்கள் சித்தப்பாவும் கனடா நாட்டில் ஸ்னோ பெய்யுது, ஸ்னோவில் ஜாலியாக விளையாடலாம், இங்கே பாரு மரம்லாம் எப்படி சூப்பராக இருக்குல்லன்னு கனடா நாட்டோடைய பெருமைகளெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், சித்தப்பா நீங்கள் கனடாவில் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு. அதுக்கு எங்கள் சித்தப்பாவும் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறமான்னு சொன்னாங்க. அதுக்கு நான் கேட்டேன், சாஃப்ட்வேரில் சாப்பிட்டுட்டு தானே வேலை பார்க்குறீங்க? நம்ம நாட்டில இருந்து ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு விவசாயி யாரோ ஒருத்தர் சாப்பிடணுன்றதுக்காக வெயிலையும் மழையிலையும் வியர்வை சிந்தி உழைக்கிறானே. ஆனா நீங்க மட்டும் நம்ம நாட்டில் பிறந்து நம்ம நாட்டில் வளர்ந்து நம்ம நாட்டில் படிச்சு நம்ம நாட்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டு உழைப்புன்னு போது மட்டும் வேற நாட்டில் தர்றீங்களே. இந்த உழைப்புல தாங்க ஐயா மாற்றம் வேண்டும். அதுக்கு எங்க சித்தப்பா சொல்றாருங்க ஐயா, நான் நம்ம நாட்டில் வேலை பார்க்கலாம் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நம்ம நாட்டில் கிடைக்கிற ஊதியத்தை விட அந்த நாட்டில் அதிகமாக ஊதியம் கிடைக்குதே. நம்ம நாட்டில் உழைப்புக்கு மதிப்பு தர மாட்டாங்கம்மா, நம்ம நாட்டில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, அதனால தான் நான் வெளிநாட்டில் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. இந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் மாறணுங்க ஐயா. இப்படி எல்லா துறைகளிலும் ஒரு சின்ன சின்ன மாற்றம் ஏற்பட்டாலே போதுங்க ஐயா, இன்றைய சூழலில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் ஐயா. வழியில் கிடைச்ச 500 ரூபாயை விட உழைச்சு சம்பாதிக்கிற 100 ரூபாய்க்கு தாங்க ஐயா மதிப்பு அதிகம். உழைக்கிறதுக்கு தயங்காத வரையிலும் பிழைப்பதற்கு தடங்கள் வராது ஐயா. அதனால தான் சொல்றேன், இந்த சமுதாயத்துல உழைக்கும் உழைப்புக்கு தான் மாற்றம் வேண்டும்.